வணக்கம். இப்பெல்லாம் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே நம்ம ஜெயிப்போமா, தேர்வில் ஜெயிப்போமா, பரீட்சையில் பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துட்டு இருக்கும். நல்லா படிக்கிறவங்களுக்கு கவலை இல்லை, அவங்க 90 95 அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் நம்ம பாஸா ஃபெயிலா அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்க நம்ம எல்லா முகத்துலையுமே முழிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்களோ படிக்கலையோ அவங்களுக்கு பரீட்சையில் பாஸ் ஆகிற ஒரு டெக்னிக் தெரியும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பரீட்சையில் பாஸ் ஆகிற யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 9 இந்த 4 வீடுகளும் யாருக்கெல்லாம் சுப கிரகங்களால் அடைக்கப்பட்டிருந்தால், அல்லது இந்த 4 வீடுகளில் சுப கிரகங்கள் பலமாக இருந்தால் அவங்களுக்கு வெற்றிக்கான டெக்னிக் தெரியும். ஏன்னா 1வது வீடுங்கிறது ஜாதகருடைய சிந்தனை செயல்பாடு, 2வது வீடு அப்படிங்கிறது அடிப்படை கல்வியை பற்றி சொல்லுகின்ற இடம், 4 அப்படிங்கிறது கல்லூரி வாழ்க்கை பற்றி சொல்லுகின்ற இடம், 9 அப்படிங்கிறது ஜாதகருடைய பட்டப்படிப்பிற்கு மேல் படிக்கின்ற உயர்கல்வி பற்றி சொல்லுகின்ற இடம். இந்த 4 இடங்களும் சுபகிரகங்களால் பார்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் 2வது வீடு ரொம்ப பிரகாசமா பலமா, அல்லது 2வது வீட்டு அதிபதி நல்ல இடங்கள்ல 6 8 12 சம்பந்தப்படாமல் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் பற்றி கவலையே இல்லை, கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்ணில் வெற்றி பெறுவார்கள். இன்னும் சொல்ல போனால் 2வது வீடு யாருக்கெல்லாம் சுக்கிரன் புதன் குரு வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகங்களால், அல்லது அந்த கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் சரி, அந்த கிரகங்கள் அந்த 2வது வீட்டில் இருந்து அந்த 2வது வீட்டை பலப்படுத்தினாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸாமை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரீட்சையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.